நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு. இருதரப்பு உறவு மேம்பாடு, அமெரிக்கா வரி விதிப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை. சென்னையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்து கனமழை. அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் மேகவெடிப்பு என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் பதிவு. சென்னை ஆவடியில் மழைநீருடன் கால்வாய் உடைந்து கழிவுநீருடன் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அவதி. கழிவுநீரை வெளியேற்ற கோரி மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். கனமழையால் கூவம் ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து மதுரவாயல் நொளம்பூர் தரைப்பாலம் மூழ்கியது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வாகன ஓட்டிகள். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மழை பெய்யும். சென்னையில் வெயிலுக்கும் மழைக்கும் வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் பயோமைனிங் முறையில் திடக்கழிவுகள் அகற்றும் பணி தீவிரம். இதுவரை 25 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்ட 94 ஏக்கர் நிலம் மீட்பு என மாநகராட்சி தகவல். சென்னையில் இன்று ஊர்வலமாக கொண்டு சென்ற விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. பாதுகாப்பு பணியில் 15,000 போலீசார் ஈடுபடுகின்றனர். திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோவில்களை காணவில்லை. கோவில் சொத்துக்கள் மாயமாகியுள்ளது. 2026 ஆட்சி அமையும் போது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆவேசம். தமிழ்நாட்டில் நாளை முதல் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல். வாகனங்களுக்கு 5 முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்க நடவடிக்கை. சென்னை தரமணியில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி 2 முதியவர்கள் காயம், வாகனங்கள் சேதம். மதுபோதையில் காரை ஓட்டியவரை போலீசாருடன் விரட்டி பிடித்து வெளுத்து வாங்கிய பொதுமக்கள். கரூர் புகழூர் நகராட்சியில் தங்கள் பகுதியில் தண்ணீர் வரவில்லை என கூறிய முதிய தம்பதி மீது தாக்குதல். திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. திண்டுக்கல் வத்தலக்குண்டு அருகே பக்தர்கள் வேனும் சுற்றுலா பயணிகள் வேனும் மோதி விபத்து. சாலையில் வேக தடுப்பை கடக்க முயன்ற போது நிகழ்ந்த விபத்தில் 20 பேர் படுகாயம். இலங்கை துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழக படகுகளை அகற்ற நடவடிக்கை. ஜேசிபி மூலம் அகற்றப்படுவதால் படகுகள் சேதமடையும் என மீனவர்கள் வேதனை. பரமக்குடி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் தாய், மகள் உட்பட 3 பேர் பலி. வாடகை கார்களில் குற்றாலம் சென்ற போது நிகழ்ந்த விபத்தில் மேலும் 5 பேர் படுகாயம்.
புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் தனக்கு தொடர் தொல்லை தருகின்றனர். பெண் எம்எல்ஏ வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் நூதன முறையில் 6 மாத குழந்தையை கடத்திச் சென்ற பெண் கைது. தாயை ஏமாற்றி குழந்தை கடத்தியவர் சிசிடிவி மூலம் போலீசாரிடம் சிக்கினார். சென்னை திருமங்கலத்தில் கல்லூரி மாணவரை கார் ஏற்றிக் கொன்றதாக பதியப்பட்ட வழக்கு. திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் சந்துருவின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கல்வி நிதியை விடுவிக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் திடீர் ரத்த அழுத்தம் ஏற்பட்ட நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிக்கப்படும் துறைகளை பாதுகாக்க புதிய கொள்கை தேவை. ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க கொள்கைகளை வகுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுகவினர் முழுவீச்சில் தயாராக வேண்டும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். மனோன்மணியம் பல்கலைக்கழக வளாகத்தில் இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம். 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிப்பு. திருபுவனம் அருகே வைகை ஆற்றில் மிதந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்கள். தாசில்தார் பணியிட மாற்றம், 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. கரூர் அருகே பழைய பேருந்துகளின் கோடுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் பயங்கர தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட கோடுகள் தீயில் கருகி முற்றிலும் சேதம். கோவையில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை அரிவாளால் வெட்டிய இளைஞர். சம்பவம் தொடர்பாக தப்பியுடைய இளைஞரை தீவிரமாக தேடும் போலீசார். கடலூர் காடாம்புலியூர் அருகே கண்ணாடி பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து வெடித்து கோர விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 5 சிறுவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. பீகாரில் ராகுல் காந்திக்கு கருப்பு கொடி காட்டிய பாஜகவினர். தனக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு சாக்லேட் கொடுக்க முயன்றதால் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்கும் பரிந்துரையை ஏற்க பிரதமர் மோடி மறுப்பு என தகவல். இருவர் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியீடு. உக்ரைன் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரி வெலோடிமிரோவ் சுட்டுக் கொலை. டெலிவரி ஊழியர் போல சென்று 8 முறை சுட்டுக் கொன்றவரை தேடும் போலீசார். ராஜஸ்தான் ராயல்ஸ் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலகல். பொறுப்பிலிருந்து விலகியதற்கான காரணங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.
மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்திருக்கும் பைசன் திரைப்படம் படத்தின் முதல் பாடல் செப்டம்பர் 1ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.